ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஸ்பைசி சில்லி ப்ரெட்டு. இதுக்கு நான் ஒரு 5 ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ப்ரெட் வேணால் எடுத்துக்கோங்க. அது ஸ்வீட் ப்ரெட்டாக இருக்கலாம், இல்லை சால்ட் ப்ரெட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வீட் ப்ரெட் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 ஸ்வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் நெய் ஊற்றி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட சப்போஸ் நெய் இல்லை பட்டர் இருந்தால் கூட பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நான் இந்த நெய் ஊற்றி அது மேலே தடவிக்க போகிறேன். எல்லா ப்ரெட்லேயும் இது 2 சைடுமே நல்லா தடவி எடுத்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் தடவினதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு எட்ஜஸ் கட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அந்த எட்ஜஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கிறேன். பட்டர் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும், இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு தோசை தவா எடுத்துக்கிறேன். இதில் நான் நெய் தடவிருக்கேன் இல்லையா, அதை இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த கிரேவி மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவோம், அதில் போடும்போது அது அப்படியே ரொம்ப உறிஞ்சிடும், தண்ணியெலாம் உறிஞ்சி ஒரு மாதிரி இதுவாகிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் தொடும்போதே அது நல்லா முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் 5 ப்ரெட்டுமே அந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸி தான், மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு பொடிசாக ஒரு 6லேருந்து 7 பூண்டை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸு ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். பூண்டு தான் ஆக்சுவலி நல்லா ஃப்ரை ஆகணும். அதுதான் அந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நீங்கள் அது நல்லா வறுக்க உங்களுக்கே தெரியும். அது இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹோட்டலில் வரும் பாருங்க, அந்த அரோமா உங்களுக்கு இதில் கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் பண்ணும்போதே அவ்வளோ ஸ்மெல் நல்லா சூப்பராக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பூண்டு கலரே மாறிடணும் உங்களுக்கு ஓரளவுக்கு. அப்புறமா இந்த பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை மிளகாவும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் இந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா டேஸ்ட் பார்த்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அப்படியே ஒரு தொக்கு மாதிரி வரணும் இது நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் கிட்ட அளவு பிளெயின் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். வெறும் மிளகாய் தான் இதை ஆட் பண்ணுறேன். இன்னும் காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட அப்புறம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸு. உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் அது க்ரீன் சில்லியோ ஆட் பண்ணல, ரெட் சில்லி சாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் இதோடு சேர்த்து சாட்டே பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா மசாலாலாம் வெந்ததுக்கு கொஞ்சமாக, ஏன்னா ரொம்ப கிரேவி மாதிரி வேண்டாம், நமக்கு சும்மா அந்த மிளகாத்தூள் போகிற ஸ்மெல் போகிற அளவு தான், அந்தளவு தண்ணி விட்டிங்கனாலே போதும். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த ப்ரெட்டு நான் டோஸ்ட் பண்ணி எடுத்தேன் இல்லையா, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தக்காளி அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்தளவு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி இருக்க வேண்டாம். அப்போ அது எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஒரு ப்ரெட்டு ஒரு மாதிரி இதாகிடும், கிறிஸ்பியாகவே இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ப்ரெட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலே வச்சு நல்லா பழகிற மாதிரி ப்ரெட்டை நல்லா இதில் மேலே பரவி விடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ப்ரெட் எல்லாம் அந்த மசாலாலாம் அந்த ப்ரெட்டில் ஏறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான சில்லி ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடாக சாஸோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிங்க பாருங்கள். இது மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இது பண்ணிடலாம். இப்போ டேஸ்டியான ஸ்பைசி சில்லி ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.